மரணத்தை வென்ற சிறுவன் கதை தெரியுமா? சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அந்த சிறுவன் தீவிரமான சிவ பக்தன். ஒரு நாள் அவன் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டுக் கொண்டிருந்தான். அப்போது அவன் கண் முன்னே திடீரென்று யமதர்மராஜா தோன்றினார். அந்த சிறுவன் பயத்தில் சிவலிங்கத்தை கட்டி அணைத்துமாறு இருந்தான். அப்போது யமதர்மராஜா, உன் ஆயுள் காலம் முடிந்துவிட்டது, நீ என்னோடு வா என்றார். அப்போது அந்த சிறுவன் பயந்தபடியே சிவலிங்கத்தை கட்டி அணைத்த மாதிரி உட்கார்ந்திருந்தான். யமதர்மராஜா சிறிதும் யோசிக்காமல் தன் பாச கயிறை அந்த சிறுவன் மீது வீசினார். அப்போது திடீரென்று சிவபெருமான் தோன்றினார். யமதர்மராஜா, என் பக்தன் மீதே பாசக்கயிறா? யமன் நடுங்கினார். அவனது ஆயுள் முடிந்து விட்டதே. பிரமா, முடிவாக இருக்கட்டும். பக்தனுக்கு எனது அனுகிரகம் இருக்கும்போது மரணமும் பாசக்கயிறும் வேலை செய்யாது. அந்த சிறுவன்தான் மார்க்கண்டேயர், மரணத்தை வென்று நித்திய ஜீவனாக ஆனவர். மார்க்கண்டேயர் இன்று பல இடங்களில் வழிபடப்படுகிறார். தமிழகத்தில் திருக்கடையூர் என்ற இடம் இந்த கதையுடன் நேரடியாக தொடர்புடையது. அங்கு மார்க்கண்டேயர், அபிராமி அம்மன், அமிர்த கடேசுவரர் கோவில் பிரசித்தி பெற்றது. வீடியோவை லைக் செய்யுங்கள்.